வணக்கம். பொங்கல் பொங்கல்னு சொல்லிட்டு வந்தாலே எல்லா மாணவர்களும் வீட்டுல கொண்டாடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அவங்க படிக்கக்கூடிய கல்லூரியில மிகவும் சிறப்பா கொண்டாடுவாங்க. அது ஏன் கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் கொண்டாடுமா? சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளியில எல்லாம் மட்டும் அந்த கொண்டாட்டத்தை வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு என்னுடைய டியூஷன் பசங்க கூட ஒரு சின்னதான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். அந்த செலிப்ரேஷன்ல நாங்க மொத்தம் ஒரு 3 போட்டி வச்சிருக்கோம். ஒன்னு பேச்சு போட்டி, ரெண்டாவது திருக்குறள் போட்டி, அது அடுத்தபடியாக டிராயிங் காம்படிஷன், அதாவது ஓவியம் வரைகிறது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயசேத்தனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பொங்கலை பற்றி பேச்சு போட்டி. பொங்கலின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் தொழிலே. உணவுப் பொருட்கள் இல்லாமல் நாம் வாழ்வது அரிது. பயிர்கள் விளைவதால் செல்வம் சேரும், உணவு கிடைக்கும், உடையும் அணிய வரும். ஆகையால் ஏற்றம் தரும் உழவு திருநாளை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்க்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மேல்பிள்ளையார்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருவள்ளுவரை பற்றி பேச வந்துள்ளேன். திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமாக திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. தேவர், நாயனார், தெய்வ புலவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகை கொண்ட தமிழ்நாடு அகர முதல என்று தன் குறளினை தொடங்கி மொத்தமாக 1330 குறள்களை இயற்றியுள்ளார். தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை 133 அதிகாரங்களாக பல 100 வருடங்களுக்கு முன்னர் தெரிவித்தார். இவர் திருக்குறளுக்கும் பல சிறப்பு பெயர்கள் உண்டு. உலக பொதுமறை, முப்பால், தெய்வ நூல். அதனால் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி காவியஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பொங்கல் திருநாள். தமிழர்கள் தம் வாழ்வும் பண்பாடும் இயற்கையோடு இணைந்ததும் விவசாயத்திற்கு உறுதுணையாய் இருந்து கதிரவனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விழா பொங்கல் திருநாள். போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிறது. மார்கழி இறுதி நாளில் வீட்டில் பழையவற்றை ஒதுக்கி ஒழிப்பர். மாட்டு பொங்கல். புத்தரிசி புதுப்பானையில் இட்டு சர்க்கரை பொங்கல் இட்டு இஞ்சி மஞ்சளோடு கதிரவனை அதிகாலையில் வழிபடுவர். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் ஆகும். மாடுகள் உழவர்களின் செல்லமாக மதிக்கப்படுகின்றன. காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை பார்த்து மகிழ்வர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயதீபன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பொங்கல் திருவிழா. பொங்கல் பண்டிகையை சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். பண்டிகையை உழவர் திருவிழா என்று கூறுவார். உழவர்கள் பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். பொங்கலின் சிறப்பம்சம் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு, மஞ்சள் கொத்து ஆகியவை சூரியனுக்கு நிர்வேதனம் நைவேத்தியம் செய்வது வழிபடுவர். துன்பங்கள் நீக்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு
பண்டிகையை கொண்டாடப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெய ரிதீஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளில் மறுநாள் கொண்டாடப்படுகிறது. மாடு தொழுவதை சுத்தம் செய்து மாடுகளை சுத்தம் செய்து அதனை அலங்கரித்து உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள். தென் தமிழகத்தில் மாட்டுப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் வீர விளையாட்டு. நன்றி, வணக்கம். பேச்சு போட்டியில அனைத்து மாணவர்களுமே ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அடுத்தபடியாக திருக்குறள் போட்டி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி காவியஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கின்றேன். திருக்குறள் அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஒப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றனையும் கல்லாதவர். ஒருமைன் கந்தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்புடைத்து. தாமின் புறுவது உலகின் புறக்கன்று காமொருவர் கற்றறிந்தார். கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதிகாரம் 2. வான்சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமிர்தம் என்றனர் பாட்டு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. விண்ணின்று பொய்த்தீர் விருநீர் உயலுலகத்து உள்ளின்று உணற்றும் பசி. ஏறி நுழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சீவ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவல் யானையார் சற்று உருப்பசியும் ஓவாப்பினையும் சிறுபகையும் சேராது ஏழ்வது நாடு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மற்ற அங்கு எடுப்பதும் எல்லாம் மழை. ஈன்ற பொழுதின் பெரிதக்கும் தன் மகனே சான்றோன் என கெட்ட தாய். இனிய உளவாக எண்ணாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்து ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். இன்னா செய்தாரே ஒருத்தால் அவர் நான நன்மையும் செய்துவிடல். பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்து ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இள நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்ப இல. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சபரீஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கற்றதனால் ஆய பயன் என் கொள்வாள் இறைவன் இருள் சேர் இறைவனையாம் சேராய இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. என்னென்ன எழுத்தன்பர் இவ்விரண்டும் கண்ணென வாழும் உயிர்க்கு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. என்ன செய்தாரே ஒரு தலைவர் நான நன்மையும் செய்திடல். ஒழுக்கம் விழுப்பம் தார் ஒழுக்கம் உயிரிலும் ஒம்பப்படும். இனிய உளவாக எண்ணாத கூறல் கண்ணீர்ப்ப கைகாவந்தற்று. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயசரத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில். மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றல் நின்று வாழ்வார். தனக்கொம்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழில் அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாயில் நீதல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரதா.
அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த டிராயிங் நான் தான் பண்ணேன். பொங்கல் அப்போ உங்கள் புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.